இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களும், இந்தியாவில் இருக்கிற அனைத்து மக்களும், ஏன் உலகத்தில் இருக்கிற அனைத்து பொதுமக்களும் ஓட்டு போடுவதற்கு தான் லாக்கி. அவர்களுக்கு அரசாங்கத்துக்கு வரி கொடுக்கறதுக்கு தான் லாக்கி. அவங்களுக்கு வேறு அனுபவம் எதுவும் கிடையாது என்று நினைத்து கொண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை போலியான அரசியல்வாதிகள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நீதிபதிகள் சரியான முறையில் நடந்து கொள்ளவில்லை, தேர்தல் அதிகாரிகள் சரியான முறையில் நடந்து கொள்ளவில்லை, அவர்கள் அரசியல்வாதியை சரியாக நடந்து கொள்ளவில்லை. அரசியல்வாதியை தான் பணம் கொடுக்குறாங்க ஓட்டுக்கு. இவங்க என்ன சொல்கிறாங்க, அரசியல்வாதியை போலியான வாக்காளர்களை சேர்க்குறாங்க அப்படின்ட்டு அரசியல்வாதியை சொல்கிறாங்க. அப்போ இது மாறி மாறி ஒரு மக்களுடைய வரிப்பணத்தை வாங்கிக்கிட்டு சம்பளமாக பெற்றுக்கொண்டு இவர்கள் இந்த மக்களுக்கு சரியான முறையில் சர்வீஸ் செய்யாத காரணத்தினால இந்த தேர்தலை உலக வரலாற்றில் பொதுமக்களாகிய நாங்கள் என்னுடைய தலைமையில் இந்த மக்களை வைத்து இந்த தேர்தல் 2026 தேர்தலை நடத்தி காமிக்க இருக்கிறேன். PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. இந்த தேர்தலை எப்படியா ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நடத்த முடியும் அப்படின்ட்டு எல்லாரும் சிந்திக்கலாம். பலவிதமான கருத்துக்கள் எழும். ஆனால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு என்னுடைய மாணவர் சார்பில் NSM சாகுல் ஹமீது அவருடைய நிதியில் மதுரை மாவட்டத்து முழுவதும் படிக்கிற பிள்ளைகளுக்கு படித்த நாளை வேலை நாளாக பார்த்ததாக கருதி இழப்பீடு தொகையாக 7,02,000 கொடுக்க முடியும் 12 படித்து முடித்த உடனே. இது மாதிரி இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகளும் இந்தியாவில் உள்ள அரசு ஊழியர்களும் இந்தியாவில் உள்ள அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் உங்களால் தமிழ்நாட்டு தேர்தலுக்கு முன்னாடி மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைவருக்கும் கல்விக்கு சம்பளம் கொடுத்து படிக்கிற பிள்ளைகளுக்கு 10, 11, 12 படித்தவங்களுக்கு உங்களால் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் என்றால் ஜெயபாண்டியால் இந்த பொதுமக்களை வச்சு தேர்தல் நடத்த முடியாதுன்னு நீங்கள் சொல்லலாம். ஒரு சாதாரண தினக்கூலி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு சாதாரண பொதுமக்களை ஓட்டு போடுற பொதுமக்களாகவே வச்சுருக்காங்க, கொத்தடிமை மாதிரி. ஆமாம், 5 வருஷம் ஆச்சா, வாங்க வாங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி. அதாவது செம்பிளியாடு கூட்டம் மாதிரி மக்களை ஓட்டு போடுறதுக்கு மட்டுமே பயன்படுத்தியிருக்காங்க. உலக வரலாற்றில் எந்த ஒரு அரசு ஊழியர்களையும் இவ்வளவு நவீன காலத்தில் இன்னமும் சிறையில் இருக்கிற கைதியை கூட நீதிமன்றத்துக்கு கூட்டு போகிறதுக்கு காவல்துறை இல்லை என்று சொல்லி வீடியோ கோட்டை பயன்படுத்தக்கூடிய கேவலமான அரசியலமைப்பு சட்டத்தை இந்த சட்டத்தை எதிர்க்காமல் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை சாதாரண பொதுமக்களை வைத்து தேர்தலை நடத்தி காமிக்கும்போது இவ்வளோ காலமும் போலீஸு பற்றாக்குறை, அதனால் நாங்கள் நீதிமன்றத்துக்கு ஒரு குற்றவாளியை கூப்பிட்டு வர முடியலை, அதனால் நாங்கள் வீடியோ கோட்டு மூலமாக பேச வச்சோம் அப்படின்றது பொய் என்று தெரிந்துவிடும். யாராவது ஒருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பித்து அந்த கட்சி ஆரம்பிக்கும்போது ஒரு மாநாடு போடும்போது அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க இறந்துட்டாங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் பற்றாக்குறையாக இருக்கிறோம், இதெல்லாம் அந்தந்த கட்சிக்காரங்க பாதுகாப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு ஊழியர்னா என்ன? அரசு ஊழியர்கள் அரசாங்கம்னா என்ன? சாமானியர்களை சரியான முறையில் வழி நடத்தி சேதமில்லாமல் பாதுகாப்பது தான் அரசாங்கம். அப்போ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் ஒன்று சும்மா சொல்லலை. நான் 2014 EVM மிஷினை தடை செய்ய வேண்டும் என்று அதற்காக இப்போ மதுரை சிறையில் 13 மாதம் சிறையில் இருந்து என் மேல் பொய் வழக்கு தான் போட்டாங்க. ஏன்னா உண்மையான வழக்கு போட்டது பிறகு தான், குற்றப்பத்திரிக்கை கொடுத்தது பிறகு தான் நான் சிறையிலேருந்து பெயிலில் வெளியே போவேன்னு சொல்லி நான் மதுரை சிறையில் இருக்கும்போது ஒரு போலியான ஒரு வழக்கறிஞரை செட்டப் பண்ணி
என்னுடைய அக்காவும் என்னுடைய சம்சாரத்தையும் கூப்பிட்டு பெயில் அடிக்க வச்சுருக்காங்க. குற்றப்பத்திரிக்கை இந்த கையில் கொடுங்க, நான் வந்து இந்த கையில் கையெழுத்து போட்டு நான் பெயிலில் நான் போகிறேன்னு சொல்லியிருந்தேன். மதுரை சிறையில் சைபர் கிரைம் இந்த வட்டம் தீபாவளி பார்த்தீங்கன்னா ஜெயபாண்டியிடம் நான் பிறந்ததுலேருந்து 45 வருஷமாக என்கிட்ட என்னுடைய வீடு இருந்துச்சு. நான் வாங்கி 5000 ரூபாய்க்கு வாங்கின வீடு செல்லூர் மேலத்தோப்பில். அந்த வீடு என்கிட்ட இப்போ இல்லை. இந்த சைபர் கிரைம் வந்து 17/5/2024 அன்று என்னை கைது பண்ணிவிட்டு என்னை தலைமறைவாக இருக்கேன்னு சொல்லி பொய் சொன்னாங்க. பொய் சொல்லிவிட்டு மதுரை சிறையில் வச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி மதுரை சிறையிலேருந்து வெளியே வரும்போது என்கிட்ட என் செல்ஃபோனு எந்த நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்கன்னே தெரியாது. சைபர் கிரைம் மதுரை சைபர் கிரைம் என்னை கைது பண்ண சைபர் கிரைம். என்னுடைய ஆதார் கார்டு என்னுடைய வீட்டில் இருக்கிறதெல்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எந்த நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்கன்னு தெரியலை. இப்போ ஜெயபாண்டியை வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறதுனா அப்போ என்கிட்ட உள்ள பொருளையும் ஒப்படைக்கணும். இவன் இந்த இமெயில் ஐடியை இத்தனை வருஷமாக ஆப்ரேட் பண்ணா, இந்த செல்ஃபோனில் இத்தனை வருஷமாக பேசியிருக்கிறதெல்லாம் ரெக்கார்டு ஆகிருக்கிறது, இந்த ரெக்கார்டு அந்த வாய்ஸ் ரெக்கார்டில் ஏதாவது குற்றம் இருக்கா, இதெல்லாம் ஆய்வு பண்ணியிருக்கணும். ஆய்வு பண்ணிவிட்டு அதன் அடிப்படையில் 13 மாதத்துக்குள்ளே ஜெயபாண்டி சயின்டிஸ்டுடைய இமெயில் ஐடி மூலமாக எந்த ஒரு பொதுமக்களுக்கோ அரசுக்கோ ஆபத்துகள் இல்லை, விபத்துகள் ஆகக்கூடிய சூழ்நிலையும் இல்லை. ஜெயபாண்டி எந்த ஒரு நபர்கிட்டையும் தவறாகவும் பேசவில்லை. அரசு ஊழியர்களையும் சாமானியர்களையும் ஃபோனில் யாரும் மிரட்டவும் இல்லை. ஜெயபாண்டி சரியான முறையில் நடந்து கொண்டார் என்று தான் அந்த ஃபோனு இதெல்லாம் வந்து அதை ஆய்வு பண்ணிவிட்டு எனக்கு தீர்ப்பு சொல்லியிருக்கணும். ஆனால் அப்படி தீர்ப்பு சொல்லாமல் என்ன செஞ்சிட்டாங்க, வெறும் வாய்தா மட்டும் சொல்லி 13 மாதம் சிறையில் இருந்திருக்கு. அதற்காக தான் இந்த வருஷம் தீபாவளியை உலகத்தில் எந்த ஒரு நீதிபதியவும் நீதிமன்றத்தையும் வாய்தா இருக்கும் போதிலேயே செருப்பை கலத்தி அடித்து தீ வச்சது யாரும் இல்லை. இந்த தீபாவளி அன்று பழசுகள்லாம் எரிப்பாங்க. ஆனால் பயனில்லாத அரசியலமைப்பு சட்டத்தை நீதிபதிகளை செருப்பால் அடித்து தீ எரித்திருக்கிறேன் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. ஆகையால் 8/12/2025 வாய்தாவில் 6 ATJ நீதிபதி அவர்கள் ஜெயபாண்டி மதுரை மாவட்ட மாணவ மாணவிகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும், 75 நாட்களுக்குள் 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்தாக வேண்டும். அப்படி கொடுக்க தவறினால் 75 நாளைக்குள்ள ஜெயபாண்டி மதுரை 6 ATJ நீதிமன்றத்திற்கு நீதிபதியிட்ட 1 கோடி ரூபாய் அவதாரம் கட்ட வேண்டும். அதே மாதிரி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அந்த வேலை வாய்ப்பு 75 நாளைக்குள்ள கொடுத்துட்டேன் என்றால் அடுத்து EVM மிஷின் நேரடி ஒளிபரப்பு நடத்திட்டு அந்த இதை நடத்தி முடித்த உடனே பொதுமக்களை ஓட்டு போடக்கூடிய பொதுமக்களை வைத்து இந்த தேர்தலை தமிழ்நாட்டு தேர்தலை 2026 தேர்தலை நடத்தி காமிக்க இருக்கிறேன். உலக வரலாற்றில் சாமானியர்கள் ஓட்டு போடக்கூடியவர்கள் தான் என்றது இல்லாமல் சாமானியர்கள் வரி செலுத்தக்கூடியவர்கள் அரசாங்கத்துக்கு அவர்களே தேர்தல் நடத்த முடியும்ன்றதை நிரூபித்து காமிக்க இருக்கிறேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம். தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றி.